என்ன என் வண்டி பெட்ரோல் இல்லைன்னா கூட போகும், உங்கள் வண்டி பெட்ரோல் இல்லைன்னா போகுமா? ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைமரி சைக்காலஜி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரைமரி பசங்க வந்து எந்த ஏஜ்லேருந்து இருப்பாங்க அப்படின்னா 6 to 8, 6 வயதுலேருந்து 8 வயது வரைக்கும் இருப்பாங்க. அவங்களோட ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் வந்து எதில் இருக்குது அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், இந்த 3 ஸ்டாண்டர்டில் படிக்கிற பசங்களை நம்ம ப்ரைமரின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ரைமரி பசங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா மொதல் பாயிண்ட் சொல்கிறேன். அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்க கடன்னு செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் அதை பண்ணிட்டு வந்துட்டேனே, ஆனால் நீங்கள் சொன்ன வேலை இப்போ முடிச்சிட்டேனே, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதை டக்குன்னு செஞ்சு முடிக்கிற மைண்ட் செட் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த பிரைமரி பசங்களுக்கு வந்து இருக்கும். டீச்சர்ஸ் ஆகிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவனோட அந்த ஆக்டிவ்னஸை நல்ல விஷயத்துக்கு சேனலைஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கதை சொல்லி தரீங்க, ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து அவன் டக்குன்னு கிராஸ் பண்ணி வாங்கிப்பான். அதை வந்து நீ இதை போய் வீட்டில் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடு, இல்லை உன் பேரண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடு, இல்லை அந்த கதையை நீ வந்து அதை பற்றி நீ ஏதாவது எழுதிட்டு வா, இல்லை அதை பற்றி நீ ஏதாவது ட்ராயிங் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து அவன் கண்டிப்பாக பண்ணுவான். ஸோ அவனோட ஆக்டிவ்னஸையோ இல்லை அவனோட உற்சாகத்தையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் சேனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சண்டே கிளாஸோ இல்லை நீங்கள் எடுக்கிற விபிஎஸோ ரொம்ப ஆக்டிவாக போகும். ஓகே, அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட லிசனிங் கெப்பாசிட்டி, அவங்களோட கவனிக்கும் திறன் எவ்வளோ நேரம் இருக்குன்னா ஒரு 7லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த சொல்கிறதா இருந்தாலும் அந்த 7லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவனோட மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால அதை கேப்சர் பண்ணி வச்சுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாருங்களே. அவன்கிட்ட போய் கேட்குறேன், அவன் இப்படி சொல்லிட்டான்டா, அதுக்கு நான் என்னடா தூக்கம் வருது, நான் சொல்கிறது கேளுடா, அவன்கிட்ட போய் இதை கேட்டுட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் கேட்டதுக்கு அவன் அப்படி சொல்லிட்டான்டா, நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து அவன்கிட்ட வந்து நான் சும்மா ஒரு சின்னதாக ஒரு கதை தான் சொன்னேன். அந்த கதை சொல்லி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட முடிக்கிற டைமுக்குள்ளேயே அவனுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. நான் ஆக்சுவலாக அவன் நேரத்துக்கு மேலே சொல்லிட்டேன், அதனால் அவனால் வந்து அதுக்கு மேலே கவனிக்க முடியலை. இதை பார்த்து நீங்களுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை வந்து அவன்கிட்ட சொல்லிடணும். ஆனால் எனக்கு 1 மணி நேரம் கிளாஸ் இருக்குன்னா நான் இப்போ 1/4 மணி நேரத்தில் என்னத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா 1/4 மணி நேரம் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு 1/4 மணி நேரம் அவனை வெளியே கூட்டிகிட்டு போகலாம். வெளியே கூட்டிகிட்டு போய் அவனை வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்க வைக்கலாம், இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு கேம் நடத்தலாம். அந்த மாதிரி அவனை சின்னதாக ஒரு என்கேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு வந்து திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி கூட்டிகிட்டு வந்து இன்னொரு விஷயத்த சொல்லலாம். இல்லைனா ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நீங்கள் ரீகேப் பண்ணீங்க அப்படின்னா அவன் கண்டிப்பாக மறக்க மாட்டான். ஒரு சேயிங் இருக்குது, என்ன அப்படின்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மறக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட பிரெயினில் இருக்க நியூரான் செல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டைம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி படிக்கிறீங்க அந்த ஏர்லி மார்னிங் அப்படின்னா டக்குன்னு வந்து கேப்சர் ஆயிரும். ஸோ அதனால தான் மேக்ஸோ இல்லை ரொம்ப டஃபஸ்ட் சப்ஜெக்ட் எதுவும் இருக்கோ அது நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் படிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிரைமரி பசங்களுக்கு வந்து அது 24/7 நியூரான் செல்ஸ் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இந்த ஏஜில் வந்து அவங்க வந்து அப்போ தான் அவங்களோட பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எதுனாலும் வந்து கேப்சர் பண்ணிக்கணும், எதனாலும் கிராஸ்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னா அவன் வந்து கடைசி லைஃப் லாங் வரைக்கும் அவன் அதை மறக்க மாட்டான். ஸோ ஆனால் சொல்கிறத நீங்கள் ஒரு சின்னதாக ஷார்ட் டூரேஷனில் 7 to 15 மினிட்ஸ்க்குள்ளே சொல்லி முடிக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த பிரைமரி பசங்களுக்கு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு வரணும், நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து இருக்கும். இது வந்து போட்டி மனப்பான்மைன்னு கிடையாது, அது ஜூனியர் பசங்களுக்கு இருக்கும். இதில் வந்து நான் மட்டும் ஜெயிச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவனுக்கு சுயநலமாக ஒரு திங்கிங் வந்து அவன் திங்க் பண்ணுவான். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஆக்டிவாக அவன் ஜெயிச்சிட்டான், இன்னொருத்தன் வந்து தோத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையாக ஃபீல் ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நமக்கு இது வரல, அப்போ நமக்கு இந்த மாதிரி கேம்லாம் வராது போல் அப்படின்னு அவனுக்கு வந்து என்ன யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிளாஸில் ஒரு 10 பசங்க இருக்காங்க அப்படின்னா 10 பசங்களுக்குமே ஈவனாக வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், எல்லாருமே என்கரேஜ் பண்ணலாம். ஒருத்தர் தோத்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு வந்து நீங்கள் அடுத்து எப்படி ஜெயிக்கணுன்ற வழியை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை அவன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவான். ஸோ இதை நீங்கள் உங்கள் கிளாஸில் ட்ரை பண்ணுங்கள். பொதுவாக இந்த பசங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று விஷயம் புதுசாக பார்க்குறதுக்கோ இல்லை அந்த விஷயத்தை தொட்டு பார்க்குறதுக்கோ இல்லை அதை கேட்குறதுக்கோ அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறதுக்கோ அவனுக்கு அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஈகர்னஸ் இருக்கும். அவனுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் வந்து அப்போ தான் வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்க்குற அந்த சிச்சுவேஷனில் இருப்பான். ஸோ அவன் வந்து புதுசாக அப்போ தான் எங்கே ஏதோ பார்த்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் சண்டே கிளாஸ்லையோ விபிஎஸ்லையோ வந்து ஒரு கதை சொல்லி தரீங்க. இப்போ 5 அப்போ 2 மீனுன்ற கதை சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அப்பமோ மீனோ அதை போய் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க பார்ப்பாங்க. பார்த்து அதை சாப்பிட சொல்லலாம். நீங்கள் அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து மறக்கவே மாட்டாங்க. ஓகே, அந்த ஆண்டி வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அது இந்த கதையோட தான் ரிலேட்டடாக இருக்குது, இப்படி ஏசப்பா வந்து இதுக்கு இப்படி அற்புதம் பண்ணாங்க அப்படின்றத வந்து லைஃப் லாங் வந்து ஞாபகம் வச்சிருப்பான். ஸோ நீங்கள் இப்போ ஏதோ ஒரு கதை சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் சொல்லி தரீங்க அப்படின்னா அதை மேக்ஸிமம் அவங்க பார்க்குற மாதிரியோ இல்லை அவங்க தொடுற மாதிரியோ இல்லை அதை
அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரியோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிளாஸில் வந்து விஷுவல் எய்டாக யூஸ் பண்ணலாம். இந்த பிரைமரி பசங்களுக்கு வந்து ஏதோ நீங்கள் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நானும் கற்றுக்கணும், ஆனால் இது நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் அதை என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது எப்படிண்ணே பண்ணுறது, இது எப்படி பண்ணலாமானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓவராக கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து அதை ரொம்ப கற்றுக்கணும், இதை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாருங்களேன். என்னடா என்னென்ன பண்ணுறீங்க? எடிட் பண்ணுறீங்கடா. எனக்கும் சொல்லி தரீங்களா? உனக்கா? சரி வா சொல்லிட்டேன். இது இந்த மாதிரி இத்தனை ஃபுட்டேஜ் இருக்கும், இதில் கிளிக் பண்ணால் அந்த ஃபுட்டேஜில் போய் நிற்கிறேன். நிற்கல சம்திங் ராங் சேவ் பண்ணி இந்த மாதிரி பண்ண கரெக்டாக நிறைய எடுத்து பண்ணுவேன். மைக்கில் கை வை. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து அவன்கிட்ட வந்து எடிட்டிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருப்பான். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு வந்து நான் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது ஓகே தானே, ஏதோ பண்ணுறாங்க, இதை நம்மளும் பண்ணால் இது இப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதை வந்து அவன்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு அதை எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அவனும் அதை வந்து செய்வான். ஸோ இப்போ இந்த வயசுலேயே வந்து நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து நல்லபடியாக சொல்லித்தர முடியுமோ, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அவனுக்கு வாசிக்க சொல்லிக் கொடுக்கலாம். அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த டேலண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த வயசில் அவனுக்கு நீங்கள் என்னென்னலாம் டியூன் பண்ணி வளர்க்குறீங்களோ அது அவன் பெரிய ஆளாகும் போது அவனுக்கு வந்து அது கண்டிப்பாக கை கொடுக்கும். பொதுவாக இந்த ஏஜில் உள்ள பசங்களுக்கு வந்து பெருசாக கிரிக்கெட்டர் மேலேயோ இல்லை ஒரு ஆக்டர் மேலேயோ வந்து ஒரு பெருசான ஒரு ஆர்வமோ இல்லை அவங்க மேலே ஒரு கிரேஸோ வந்து இருக்காது. அவங்க அப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது அவங்க சண்டே கிளாஸோ இல்லை அவங்க விபிஎஸ்கோ போய் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற சண்டே கிளாஸ் டீச்சரானி நீங்கள் தான். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ரோல் மாடலாக அவனுக்கு இப்போயே இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை இமிட்டேட் பண்ணியாவது அவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவான்னா ஒரு நல்ல ரோல் மாடலாக அவன் மாற ஆரம்பிச்சிருவான். இப்போ நீங்கள் வந்து கிளாஸில் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க, எப்படி அட்டண்டன்ஸ் வந்து மார்க் பண்ணுறீங்க, இல்லை எப்படி பாட்டு சொல்லி தரீங்க, எப்படி டான்ஸ் ஆடுறீங்க, எப்படி கதை சொல்லிக் கொடுக்குறீங்க, என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் நோட் பண்ணிட்டே இருப்பான். நோட் பண்ணிட்டு அவன் வீட்டில் போய் தனியாக அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சண்டே கிளாஸ் எடுப்பான். இந்த மாதிரி எங்கள் டீச்சர் எப்படி பண்ணாங்க, அவங்க உங்களை மாதிரி மீசெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணுவானோ அவங்க அப்பா அம்மா முன்னாடி நிற்பான். சில பேர் சாரியே கட்டிப்பாங்க, கட்டிட்டு இந்த மாதிரி எங்கள் டீச்சர் எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஃபேமிலிக்கோ இல்லை அவங்களோட சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸுக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து நல்ல விதத்தில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் கோடோட போய் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து வளர்கிற அந்த பையனும் வந்து நல்ல ட்ரெஸ் கோட் போட்டுக்குவான், நல்ல ஒரு ஷர்ட் போட்டுப்பான், நல்ல ஒரு பேண்ட் பண்ணிப்பான், ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணணும். நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து அவனும் வந்து ஃபார்மலாக இப்போவே ட்ரெஸ் பண்ண கற்றுக்குவான். நல்ல ஒரு நல்ல ட்ரெஸ் கோடோட நல்ல எத்திக்கலாக ஒரு ட்ரெஸ் கோட் பண்ணிட்டு நீங்கள் போய் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அவனும் வந்து அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் என்ன ட்ரெஸ் கோடில் இருந்தாலும் அதை மாறிட்டு உங்களோட ட்ரெஸ் கோடுக்கு வந்துடுவான். ட்ரெஸ் கோட் மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட கேரக்டரைசேஷன் அவனோட இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ வந்து அதை நீங்கள் வந்து நல்லபடியாக எஸ்டாப்ளிஷ் பண்ண கற்றுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நம்ம பிரைமரி பசங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவங்க எப்போ பாரு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுகிறது வந்து எதை பற்றி பேசுவாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, என்னத்தை பேசுவாங்கன்னே நமக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அவங்க பேசுகிறது நமக்கு பேசுகிறத பார்த்து நமக்கே ஒரு அளவுக்கு இரிட்டேட்டே ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாயை மூடவே மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பசங்க கிட்ட வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்த கதையை வந்து நீ அடுத்த வாரம் வந்து தம்பு சொல்லுவான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவனுக்கு அந்த கதையில் என்னெல்லாம் புரிஞ்சிச்சோ அதை வந்து அவன் டெவலப் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்ல ஆரம்பிப்பான். ஸோ இப்படி நீங்கள் அவனை பழக்கிற விதமாக அவனுக்கு வந்து என்னன்னா பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து அவனுக்கு வந்து போய் சேர்ந்துடும். அதே மாதிரி அவன் பேசுகிறத பார்த்து மற்றவங்களும் அடுத்து அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் அவனை வந்து கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக அமையும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் எடுக்க போகிற சண்டே கிளாஸ்லையோ இல்லை உங்களோட விபிஎஸ்லையோ நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சண்டே கிளாஸ் விபிஎஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அமையும். இருக்கிறதுலே ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து பிரைமரி அண்ட் ஜூனியர் பசங்க தான். ஸோ இதில் இவங்களோட சைக்காலஜி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட விபிஎஸ் வந்து நல்ல ஒரு சக்ஸஸாக வந்து அமையும். ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குட் லக்.